நான் படிச்சு வாழ்ந்தேன். பார்த்தா ஊர்ல பேசுறாங்க, இவனை மாதிரி பொண்ணு வளர்க்க முடியாது. சத்தியமா சொல்றான், ஒழுக்கமானவன் அதே மாதிரி எப்படி வளர்த்துட்டான். பொண்ணுங்க நீங்க தப்பா நினைச்சீங்க. சத்தியமா ஊரு உலகத்துல எப்படி எனக்கு தெரியாது. என் குழந்தை அந்த இடத்துல புரிஞ்சுதுன்னா உசுகுக்கு போற வரைக்கும் ஒரு எழுத்துல நாக்குல மேல ஏத்துக்குது. குழந்தை பேக் மாட்டிச்சுன்னா பின்னாடி பாக்குது, முன்னாடி அடிச்சுக்கு நேரா தான் போவோம். புனித பெண் நிமிராது, அப்படி இப்படி பார்க்காது, வழியே பார்த்துட்டு போவோம். நான் கண்டா என் பொண்ணை பார்த்துட்டு என்னை பார்த்து அதை பேசினா கூட ஊருக்கு கொண்டு வந்துடும். என் புண்ணா வருவோம். ஆனா கடவுளுக்கு கொடுத்து நீ யாருதான் அடிச்சுக்கிறேன் என் பொண்ணை நினைக்கும் போது நெஞ்சு ஏறிடுங்க. குழந்தை சொல்றேன், ஊர்லாம் போராடுறாங்க. இந்த மாதிரி தகப்பனா தகப்பேன் தாய் கொண்டாடி விட்டுருங்க. அதான் அவங்க சொல்றாங்க. அப்படியே பொண்ணு அப்படியே ஆகிட்டோன்னா மாப்பிள்ளை வீட்டுல வர்றாங்க. வண்டி மேல வண்டி கட்டி வர்றாங்கன்னு பாத்துங்களேன். வர்றாங்க, என் பொண்ணை பாக்குறாங்க. ஆனா வானா மகள் பத்தினி அப்புறம் ஒரு அழகுன்னு சொல்றேன். ஏண்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வண்டி மேல வண்டி வச்சு வராங்க, பார்க்கிறாங்க, போயிடுறாங்கன்னா அப்படி என்ற என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குறை இருக்கிறது. சத்தியமா மகளுக்கு என்ன கூந்தல் இல்லையா? 60 கூந்தல் என் பொண்ணு அழகு பாய்ந்து கொண்டு இருக்கிறது. நெத்தி அழகு இல்லையா? நெத்திக்குது அந்த புருவம், அது கேட்ட கருவும் அந்த மாதிரி ஒரு அழகு. கண்கள் அழகு இல்லையா? மினுக்காம் பூசிங்க கண்ணுக்கு அந்த பார்வை மினுக்காம் பூசி. கண்ணத்தின் அழகு இல்லையா? கண்ணு அப்படியே குழி விழுங்க அப்படியே உள்ள கூடும். பல்ல அழகு இல்லையா? ஐயோ முற்று போல பல்லுங்க, முத்து முத்து. அப்படியா? அந்த மூக்கு கேக்குங்க. ஆமாங்க, அந்த காதுக்குத கேக் போன்ற காதுன்னு என் பொண்ணுக்குதான். அந்த கைக்குத கரண்ட கருங்க, அந்த காலுக்குத காலுங்க அப்படியே வாழை தண்டு போல இருக்கும். தன்னுடைய மகளை போயிடு எப்படி மகளுக்கு வாய் தண்டு போல இருக்கான். காதுங்க வாழை தண்டு போல இருக்கும். நடக்குது நட அது மாதிரி ஊர்ல பேசிப்பாங்க. அப்படி இருந்தா அவன் எப்படிதான் வாழ்த்தான்னு தெரியலன்னு. அப்படியாப்பட்ட பொண்ணுங்க வர்றாங்க, பாக்குறாங்க. மானன்ட்டு ஒரு சின்ன குறை, என்னதான் குறை இருக்கு சொல்லுடா சீக்கிரம். என் பொண்ணு தவறு பண்ணிருந்தா அந்த இடத்துல வச்சிடுவோங்க. அப்படியா? உங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு மனப்பு. ஆமாங்க, அப்படி ஒரு மனப்பு. தவறு பண்ணா தூக்கி போட்டு நக்கிடுவான், நறுக்கி போடுவான். எந்த குறையும் கிடையாதுங்க. ஒரு 3 மாசம் ஊரு வளர்த்தல என்னென்னமோ நடக்குது, எதுக்கு நடக்குது, கல்யாணம் பண்ணி போயிடுறான். ஆமா, என் பொண்ணு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருக்குது. இவ்வளவு நேரம் 1 மணி நேரமா இவ்வளவு போயிருக்கும். என் பொண்ணு பத்தினி உத்தமி எப்படி எல்லாம் வர்ணித்து பேசுறேன். திருமணமாகாத ஒரு பெண் முழுகாம இருந்தா ஒரு பெண்ணுக்கு என்ன முக்கியம்? கற்பு தானே முக்கியம். கருப்பு தாங்க. அங்கதான் நீங்க சிந்தனை பண்ண. இப்படி ஒரு பெண்ணை யார் கட்டி போவாங்க? அதனால்தான் வரவெல்லாம் போயிட்டே இருக்காங்களா? அங்கதான் விஷயம் இருக்குதுங்க. என்ன விஷயம்? எங்க வீட்டு எழுத்து வீட்டுக்காரங்க கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுதுங்க. அவன் கொண்டாடி குழந்தை கிடையாது. அதால அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான். என் பொண்ணு பேஸ்ட் பச்சு பண்ணாச்சு, விஷயம் தெரிஞ்ச பொண்ணு. அது என்ன யோசனை பண்ணிக்குது, என்ன 5 வருஷமா ஆகுது கல்யாணம் பண்ணி குழந்தை அவனே போயிட்டானே, டைவர்ஸ் பண்ணிட்டானே. நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைன்னா நம்மளும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முன்கூட்டி வாங்கி வச்சுக்கணும். அவன் தாலி கட்டானே நம்ம லவ்வுன்னு பெற்று கவுகுன்னு கையில குடிச்சோம்னா நாட்டுல இது போன்ற பெண்கள்லாம் இருந்தா என்ன ஆகும்? நாடே கெட்டு குட்டிசோர் ஆயிடும். நம்ம தமிழ்நாடுனா எப்படி இருக்குமா? பெண்கள் ஒரு பெண்கள் போன் ஏண்டா உன்னுடைய மகளை இப்படி தரக்குறவா வளர்த்துட்டு ஏண்டா 15 வருடம் ஆகிவிட்டது. இது போன்ற இந்த ஆணை எங்க எடுத்தா இந்த ட்ரெஸ்? அதே எங்க அண்ணன் நான் படிச்சுக்கிறான்.
பொண்ணு புள்ள சென்னையில அவன் கொரியன்ல பாத்துட்டு பிடிச்சி அமுக்குறான். இந்த செல்ல கொரியன்ல வந்துச்சு ஒண்ணு பார்த்தா ஜப்பான் பால்ஸ் எவ்வளவு ஒரு சோப் போட்டா கூட இப்படி ஜப்பான் ஏண்டா மாலை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாலையில இதுல போட்டு அந்த வரியத்தை போட்டு ஜப்பான் பாலிஸ் தான் சென்னை வந்து கொரியன்ல அனுப்புறான். கொரியா அடிக்க கூடாது என்று அடிக்க வைக்கிறேன். எப்பேற்பட்ட புண்ணிய செஞ்ச நாடு கோபால தங்கச்சு நாய கொச்சுவா இதையா கேட்டு உப்பு நீரால் தூயப்பட்ட இந்த மாபெரும் வடகண்டத்தில் ஒரு பகுதியாகவே இருக்கக்கூடிய அயோத்தி நாடு, அயோத்தி மாநகர். ஏண்டா என்னுடைய மூதாதி எல்லாம் ஆண்டு வந்த நாள். திருத்தங்குவின் மகன் ஹரிச்சந்திரன் என்று பெயர் படைத்து அன்பால் பண்பால் உண்மையால் ஒழுக்கத்தால் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இந்நாட்டு மக்களை அணிகள் வகுத்து ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய சத்தியமே ஜெயம் என்று ஆட்சி புரிந்து வருகிறது. மக்களுடைய குறையை கேட்க வேண்டும், தக்க பதில் உரைக்க வேண்டும். குறை இருந்தால் குறைப்பேன் குலமாளிகா. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து வருகின்றார்களா? ஐயா, அதுலயும் முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே காண முடியாதுங்க. வாழ்க 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 வாழ்கன்னு உங்களை மனதார வாழ்த்துறாங்க, மனசார போட்டுறாங்க. மிக்க மகிழ்ச்சி. பசுவும் போலே ஆனால் இந்த அரிசனுடைய ஆட்சியில அப்படிலாம் இருக்கவே படாது. பசுவும் புலியும் ஓர் துறையில் நீர் அருந்துகிறதா? ஆமாங்க, ஒரே துறையில ரெண்டு வந்து சாப்பிட்டு அப்படியே போகுதுங்க. பறவை இனங்கள் எல்லாம் பசியின்றி உலாவுகிறதா? அதாவது சாப்பிட்டு அதாவது போகுதுங்க. ஆலய பூஜைகள் அந்நிய நைவேதியம் நல்ல முறையில் நடந்தேறி வருகின்றன. நைவேதி பாட்டுங்க கோவில் நடந்துங்க, அதுலயும் எந்த குறை கிடையாதுங்க. மாதம் மும்மாறி பொழுது சென்னல் பழுத்து செல்வம் குழுகிறது நமது நாட்டில். ஆமா, முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது அல்ல, அதுலயும் குறையில. ஆனால் எனக்கு ஒரு குறை இருக்கின்றது. அங்க அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் மாறி வணங்கக்கூடியவர் நீங்க. அப்படி ஒரு குறையாங்க? அப்படி இல்லடா.
சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்து வருகிறேன். ஆமாங்க ஐயா. 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை ஜெயம் என்று வாழ்ந்து வரும் சமயத்தில் எனக்கேற்ற ஒரு நல்ல மனைவி, ஒரு குணவதி, என் போன்று சத்தியமே ஜெயம் என்று வாழ வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து அதாங்க நாட்டு மக்களும் பேசுகிறாங்க. ஐயாவுக்கு ஒரு திருமணம் எப்ப ஆக போகுதுன்னு சொல்ல வழிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்காங்க அவங்களும். இருப்பினும் இந்த நாடகத்தை எதற்காக வைத்திருக்கின்றார்கள்? இதை பார்த்தாயா, வாழ்வாங்கு வாழ்ந்து ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்கள், அதாவது 5 பெண் பிள்ளையை பெற்றிருக்கின்றார், ஆண் மகனை பெற்றிருக்கின்றார். ஒரு ஆண் குழந்தைய பெண் குழந்தைய வளர்த்து அதை ஆளாக்கி படிக்க வைப்பதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம். ஆனால் 6 பிள்ளைகளை பெற்று எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளாம் வளர்த்து பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை சீரமைத்து சீரில்லாமல் நல்ல முறையில் அமைத்து வைத்திருக்கின்றார் அன்னார் அவர்கள். வாழ்வாங்கு வாழ்ந்து ஆண்டவனோடு போய் சேர்ந்து விட்டார். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பன்னீர், அதாவது பள்ளிக்கூடத்தை உடைத்து வருகிறான், பன்னீர் குடத்தை உடைத்து வருகிறான். ஆனால் அவன் இறக்கும் பொழுது சுடுகாட்டில் தண்ணீர் கொடுத்து உடைக்கின்றார்கள். ஏன் அவருக்காக இந்த நாடகம்? ஓர் இரவு, இன்றைய இரவு எல்லோரும் கண் விழித்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த கசப்பு தலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நடப்பு இல்லையா, இன்னைக்கு தான் 7 உலகத்தை, இந்த 7 உலகையும் சுத்தி வருவான் ஏமா. இந்த ஆத்மாவை அழைச்சிக்கிட்டு 7 உலகத்தையும் காட்டின்னு வருவோம் பள்ளியாம். இந்த உலகத்தை பாரு, இந்த உலகத்தை பாருங்க. அவங்கள வீட்டுக்கு இன்று இரவு அழைச்சிட்டு வரும்பொழுது இந்த ஆத்மா நம்மளை யாரெல்லாம் பார்க்கிறாங்கோ, நம்மளை பத்தி யாரெல்லாம் வேதனைப்படுறாங்கோ அப்படி என்று ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துக்கத்தோடு வருவாராம். ஆனால் இது போன்று ஒரு நாடகங்கள் கண் விழித்து பார்த்து கொண்டு ஒரு துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கும் சமயத்தில் அந்த ஆத்மா நின்று ரொம்ப சந்தோஷப்படும். அதுபோன்று இந்த ஐயாவுடைய ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்தில் நின்று உண்மையிலே பார்த்து கொண்டு இருக்கும். ஆகவே இருப்பினும் அன்னார் அவருக்கு ஒரு பாடல் ஒன்று பாட வேண்டும்.